கால் சர்வீஸ்லாம் வருவீங்களா? அதே மாதிரி டைரக்டாவும் பண்ணலாம், வீட்டுக்கு வந்து பண்ணலாம். வீட்டுக்கு வந்தா உனக்கு என்ன 1500 அவங்களே 1 மணி நேரம் பண்ணிக்கோ. ஓகேவா? மதுரைன்னு சொன்னதாலதான். மதுரைன்னு சொன்னனால அந்த ஆஃபர். ஃபர்ஸ்ட் கால் ரெடி, ஃபர்ஸ்ட் கால் நீ இதில் பேசுனா அவனுக்கு அமௌண்ட் வருதுன்றது வேற. டேரெக்டாக வாட்ஸ்அப்ல வாங்கி அவன் டேரெக்டாக கூப்பிட்டு அவன் அபியூஸ் அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்க தான் பார்க்குறாங்க. இது அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், உங்களோட ஃபேன்ஸ் உங்கள் வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகுதுன்னா 100% அதுக்கு நீங்கள் தான் வந்து பொறுப்பு. சிங்கிள் லைஃப்னால வெறுப்பா இருக்கீங்களா? அப்படின்னா இந்தாங்க, மேல இருக்கிறவ உங்க பேச்ச கேட்டுட்டாரு, வந்துச்சு ஃப்ரெண்டா. இங்க நீங்க உங்க மொழி பேசுறவங்க டைரக்டா ஆடியோ இல்ல வீடியோ கால்ல பேசி புது கனெக்ஷன் உண்டாக்க முடியும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்காரன் தான் காசுக்காக மாமா வேலை பாக்குறானா, சேம் அதே காசுக்காக இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்களுமாடா. என்னதான் அவங்க ஆட் பண்ணணும்னு உங்ககிட்ட வந்து கேட்டாலும் நீங்க அதை ப்ரொமோஷன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆப்போட நேச்சர் ஆஃப் ஒர்க்கிங் என்ன, இது உண்மையிலே நம்ம சொசைட்டிக்கு நல்லது தானா, அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. அவன் காசு கொடுக்குறான், நான் பண்ணிடுறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சி நான் பாக்குற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸே வந்து இதை பண்ணியிருந்தாங்க. பேபி பட்டு சேலை எடுத்திருக்கேன், ரெண்டும் சேர்த்து 15,000 ரூபாய். எப்படி இருக்கு? இது என் காசுல எடுத்தது. எது உன் காசுல எடுத்தியா? நீ எப்படி சம்பாதிக்கிற? நான் ஆன்லைன்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆப் மூலமா சம்பாதிக்கிறேன். அதுல எப்படி சம்பாதிக்கிற? அதுவா, ஃப்ரெண்ட்ஸா இருக்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அவங்களோட கிஃப்ட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது கேளுங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து அவங்களோட கிஃப்ட்டை ஷேர் பண்ணிக்கலாமா. நான் அது எல்லாமே அடுத்தடுத்து என்னன்னு சொல்றேன், அவங்க சொல்றதை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டுக்கலாம். பண்ண கிஃப்ட்ஸை ரியல் மணியா கூட கன்வெர்ட் பண்ண முடியும். ஓ அப்படியா? அதுலயே நம்ம மந்த்லி 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஏய், எனக்கு இது ஏதோ சேஃப் இல்லாத மாதிரி இருக்கு. ஏய், இது ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் தான். யாராலையும் ஃபேக் அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியாது. அப்படியே ஓபன் பண்ணாலும் பிளாக் பண்ணா இந்த அக்கவுண்ட் ஃபுல்லா ரிப்போர்ட் ஆயிடும். அப்படியா? இதுல நான் உனக்கு தெரியாம எப்பயோ ஜாயின் பண்ணிட்டேன், நீ மட்டும் தான் இன்னும் ஜாயின் பண்ணல. இதுக்கு முன்னாடி ஒரு அக்கா வந்து பேசுனாங்க. அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எல்லாம் சிங்கிள்ஸா இருக்கீங்களா, ரொம்ப ஏக்கமா இருக்கீங்களா, உங்களுக்கானது இந்த ஆப்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்க. சரி, அதாவது இந்த மாதிரி கப்புள்ஸ்குள்ளேயும் இந்த ஆப் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவல் ஆக்குறாங்களாமா. இந்த ஆட் எடுத்திருக்கு இவங்க 2 பேருமே இந்த ஆப்பை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணா இவன் பொசசிவ் ஆகும், அவன் யூஸ் பண்ணா இவன் பொசசிவ் ஆகும். ஆனா அதை தாண்டி ஏதோ ரியாலிட்டி மாதிரியே பண்றாங்க பாருங்களேன். இந்த ஆப் மூலமா நம்ம ஏர்ன் கூட பண்ணலாம். ஃபீமேலுக்கு வர ஆன்லைன் கிஃப்ட்ஸை நம்ம மணியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிஃப்ட்ஸா ட்ரூ அண்ட் சேஃப். ஃபீமேலுக்கு வர்ற கிஃப்ட்டை மணியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. இதுல வந்து மேலும் வந்து ஜாயின் பண்ணலாம், ஃபீமேலும் ஜாயின் பண்ணலாம். பட் இதுல யார் ஏர்ன் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா ஃபீமேல்ஸ். அவங்க எப்படி ஏர்ன் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பசங்க எல்லாம் வர்றாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாத்துக்குமே அவங்க கம்பெனி கொடுக்கணும். அதாவது யாரு நல்லா கம்பெனி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து லைக்ஸ் நிறைய இருக்கும். இப்ப வந்து எல்லா பசங்களும் போய் லைக்ஸ் போடுவாங்க பாத்தீங்களா, இந்த புள்ள நல்லா எனக்கு கம்பெனி கொடுக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எந்த பொண்ணுகளுக்குலாம் அதிக லைக்ஸ் இருக்கோ அவங்களுக்கு டிமாண்ட் ஏறும். ஸோ இவ்வளவு காயின்ஸ் எனக்கு கொடுத்தாதான் பேச முடியுன்ற மாதிரி அவங்களுக்கு டிமாண்ட் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். அண்ட் அவங்க கிட்ட யாராவது ஒரு ஆள் நீ பேசணும் அப்படின்னா அவங்க அந்த காயினை ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் தான் அவங்க கிட்ட பேச முடியும். சரி ப்ரோ, இப்போ இந்த பசங்களுக்குலாம் எப்படி காயின்ஸ் வரும்னு கேட்டீங்கன்னா, வேற என்ன, காசு தான். அதாவது பசங்களாகி அவங்க கிட்ட இருந்து அவங்க காசை வாங்கி அதுல பாதி அவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதுல பேசி கம்பெனி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பொண்ணுங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு தராங்க. இதுதான் இந்த ஆப்போட வேலை. இப்போ ஒரு பொண்ணு வந்து இதுல பேசுது அப்படின்னா, எதிர்த்தா பேசுற பையன் வந்து அவன் என்ன வேணா பேர்ட் வேர்ட்ஸ் பேசலாம், எப்படி வேணா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணலாம், அவங்க என்ன வேணா பண்ணலாம். ஆனா அவங்க என்ன பண்ணாலும் இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ஓ அப்படியா ஓ அப்படியா அப்படின்னு கேட்கணும். அப்படி அந்த பொண்ணு கேட்கல அப்படின்னா அந்த பொண்ணுக்கு டிஸ்லைக் போட்டுருவாங்க. அப்படி டிஸ்லைக் போட்டுட்டா அந்த பொண்ணால ஏர்ன் பண்ண முடியாது. சோ இப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே இவங்க எல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே அவங்க கிட்ட என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு பொண்ணா இருந்தீங்கன்னா இந்த ஆப்குள்ள வாங்க, உங்களால சம்பாதிக்க முடியும். எதிர்த்தாப்புல இருக்கவன் அவன் என்ன வேணா பேசட்டும், அவன் ஒரு பேர்ட் வேர்ட்ஸ் பேசட்டும், அவன் உங்களை செக்ஸுவலா சம்திங் பேசட்டும், அவங்க என்ன வேணா பேசட்டும், நீங்க சிரிச்சுக்கிட்டே ஏன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவன் கிஃப்ட் தருவான். ஸோ அந்த கிஃப்டை வச்சு நீங்க வந்து மணியை ஏர்ன் பண்ணிக்கலான்னு தான் இவங்க எல்லாம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஒரு அறிவே இல்லாம இந்த விஷயத்த ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி வந்து கிஃப்ட் தரோம் அப்படின்னு, என்னடா கிஃப்ட், எனக்கு ஒன்றும் புரியல. அந்த ஏதாச்சும் ஒரு ஆடு பார்த்தா அது மூலியமா காயின்ஸ் வரும் அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து காசு கொடுத்தே தான் வாங்கி ஆகணும். அது வந்து பாத்தீங்கன்னா 9 ரூபா வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க அந்த காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த காயின்ஸ் வச்சு அவங்க கிட்ட பேசலாம். ஓகே, இவ்வளவுதான் கான்செப்ட். காசுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்குள்ள நான் வந்து புதுசா போறேன். ஸோ இதுல மாட்டியிருக்க ஒரு பிள்ளைகிட்ட போய் நம்ம டைரக்டா வந்து பேச போறோம். பேசிட்டு உண்மையிலேயே அவங்களோட ஏஜ் என்ன, அவங்க எதனால இதுல இருக்காங்க, இதுல அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல்லாம் இருக்கு, அதை தாண்டி ஏன் இதுக்குள்ள இருக்கீங்க,
இதில் உங்களுக்கு எவ்வளோதான் ஏர்னிங்ஸ் வருது அப்படின்ற ஒரு பொண்ணுகிட்ட நம்ம வந்து டேரெக்டாகவே இதில் வீடியோ காலும் பேச போகிறோம். அவங்களோட மனநிலை புரிஞ்சு நம்மளால முடிஞ்ச ஒரு அட்வைஸ் வந்து பண்ணலாம், அவ்வளோதான் நம்மளால முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட நம்பர் வெரிஃபிகேஷன் தான் கேட்குது. ஸோ அதை நம்ம வந்து பண்ணிடுறோம். நமக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்மளோட நிக்நேம் கேட்குது அண்ட் ஒரு டேட் ஆஃப் பர்த் கேட்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வேணால் டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம், அதை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் போடுறேன், என்னோட ஆதார் கார்டோட இது வந்து மெர்ச் பண்ணிலாம் பார்க்க போகிறது கிடையாது. நான் என்ன ஏஜ் போடுறேன்னா அதான் ஏஜ். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனை சின்ன பிள்ளைங்க, அதாவது 18 வயசு கூட ஆகாத பிள்ளைங்க இதுக்குள்ள மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு உங்க பொண்ணுங்களோட போன்ல இந்த ஆப் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. நான் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா தப்பா தான் கொடுத்துருக்கேன். என்னால ஏன்னா ஒன்னும் வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது, என்னமோ ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டே ஒன்று பண்ண முடியாதுன்னு சொல்லிச்சு, என்ன பண்ணிட்டேன். யாராலையும் ஃபேக் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நான் என்ன வேணா பேர் வைக்கலாம், என்னோட ஐடென்டிட்டி எதுவுமே இதில் வரப்போறது கிடையாது. ஏன்னா 2-3 விஷயம் தான் கேட்குது, அவ்வளோதான் கிடையாது. இது ஒன்றும் அவ்வளோ சேஃப்டியான ஆப்லாம் கிடையாது. அந்த பிகினர் அவங்களுக்கு கால் பண்ணணும்னா நான் வந்து 9 ரூபா ஸ்பெண்ட் பண்ணேன், எனக்கு 90 காயின் வந்து கொடுக்குறாங்க. பே பண்ணி இப்போ நான் பேச போகிறேன். இது வீடியோ காலா அப்படின்னு தெரியல. அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஆடியோ காலாக இருந்துச்சுன்னா நான் டேரெக்டாக பேசுகிறேன். அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு நீங்களும் டேரெக்டாக கேளுங்க. இப்போ நீங்கள் கேட்கல, அது என்ன ப்ரோ ஒரு சின்ன அமௌண்ட் 9 ரூபா தானே அவங்க கேட்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் 9 ரூபா போட்டு பேசுகிறீங்க. இது உங்களுக்கு ஒரு அடிக்ஷனை தான் உண்டாக்கும். இது எமோஷனலாக உங்களை வந்து அதுக்குள்ளே கட்டுப்படுத்தி வச்சுக்கும். நீங்கள் லோன்லியாக இருந்து எஸ்கேப் ஆகிறேன்னு நினச்சி நீங்கள் திருப்பி மாட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ நான் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். அதை வேறு யாரும் பண்ணக்கூடாதுன்றக்காக தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாரும் பண்ணாதீங்க. ஓகே, நான் பே பண்ணியாச்சு. ஓகே, ஆடியோ கால் தான் உங்களுக்கு இதிலே ஆடியோ கேட்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, கேக்குதா? கேட்குது. உங்கள் பேர் ஷர்மிளாவா? ஓகே, அசோகா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை, நான் வந்து இந்த ஆப்புக்கு இதான் ஃபஸ்ட் டைமு. ஓகே, ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஸ் பற்றி கொஞ்சம் பேசலாமா? புரியல. இல்லை, இந்த ஆப்பை பற்றி எனக்கு எதுவும் தெரில. நான் உள்ளே வந்தேன், ஒரு 9 ருபீஸ் பே பண்ணால் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. நான் ஒரு 9 ருபீஸ் பே பண்ணேன். அப்புறம் உங்ககிட்ட பேசலான்ற மாதிரி வந்துச்சு. இது எப்படி, இதில் வந்து ஏர்னிங்ஸ் இருக்குமா உங்களுக்கு? என்ன ஒரு மினிட் பேசினா ₹1 ஏறும். ஓ, 1 மினிட் நான் பேசினா உங்களுக்கு ₹1 ஏறுமா? ஓகே 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 ஓகே. என்ன ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. வீடியோ கால் சர்வீஸ்லாம் வருவீங்களா? வீடியோ கால் சர்வீஸுங்களா? சரி, அது வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? வாட்ஸ்அப் நம்பர் கூட பே பண்ண அமௌண்ட் புரியல. வாட்ஸ்அப் நம்பர் கூட பே பண்ணிட்டு வீடியோ கால் வா. ஓ, வாட்ஸ்அப் நம்பர். இப்போ நான் உங்ககிட்ட வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிட்டு நான் வீடியோ கால் வரவா? ஆமா, அமௌண்ட் பே பண்ணணும். எவ்வளோ? 1 மணி நேரத்துக்கு 400. அதே இது 1 மந்த்துக்கு பண்ணேன்னா 1500. அது வந்து வாட்ஸ்அப்லேயே டைரெக்டாக கால் பண்ணிக்கலாம், உங்க கூட பேசிக்கலாம். ஆமா. ஓகே ஓகே. நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் உங்கள் பேர், உங்களுக்கு இப்போ ஏஜ் எவ்வளோ? எனக்கு 26. என் பேர் சர்மிளா. என் ஊரு மதுரை. மதுரையா? ஓ, நானும் மதுரை தான். எந்த ஏரியா? நான் மதுரையில் வந்து நாகமலை புதுக்கோட்டை. நீங்கள்? நான் வந்து ஆரப்பாளையம். ஆரப்பாளையமா? ஓ, சரி 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 சரி. இப்போ நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டேன்னா இந்த ஆப் உங்களுக்கு தேவை கிடையாது. இது சும்மா யூசேஜ் மாதிரி அப்படி தானே? இதில் ஒன்றும் பெருசாக பொழுதுபோக்கு பேசிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. சரி, அதுதான். புரியல. மொபைல் நம்பர் சொல்றீங்களா? மொபைல் நம்பருங்களா? ஓகே, சொல்லட்டுங்களா? அதே மாதிரி டைரக்டாவும் பண்ணலாம். சரிங்க, டைரக்டா. வீட்டுக்கு வந்து பண்ணலாம். வீட்டுக்கு வந்தா? ஓ, அப்படியா? உங்க வீடு அட்ரஸ்? அது நீங்க வரும்போது பே பண்ணிட்டு உனக்கு என்ன 1500 வாங்குற 1 மணி நேரம் பண்ணிக்கோ. ஓகேவா? மதுரைன்னு சொன்னதாலதான். மதுரைன்னு சொன்னதால அந்த ஆஃபர். சரி 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 சரி. இப்ப கூட வரேன்டா வா. ஆனா வீட்டுல போட்டு விட்டு வா. கரெக்டா காலவாசல் தெரியுமா? ஆமா, காலவாசல். அங்க காலவாசல் வந்து இறங்கிட்டு
சரி, அப்படியா? அங்கே காலவாசல்ல இருந்து அந்த சைடு இப்படி ரூம் மாதிரி எடுத்திருப்பீங்களா இல்லை? இல்ல வீடு தான். ம் இல்ல வீட்டுல ஆளு யாரும் இல்ல. ம் வெளியே போயிருக்காங்க, அதனால இந்த சர்வீஸ். நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணீங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஒவ்வொருத்தங்களாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணீங்கல்ல, அவங்கெல்லாம் இப்படி போய் இதுக்குள்ளே போய் பேசுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்போதான் என்ன நடக்குது, இதுக்குள்ளே என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்போ ஃபஸ்ட்டு கால் ரெடி, ஃபஸ்ட்டு கால். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நீ இதில் பேசுனா அவனுக்கு அமௌண்ட் வருதுன்றது வேற. டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் வாங்கி அவன் டேரெக்டாக கூப்பிட்டு அவனை அப்யூஸ் அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்க தான் பார்க்குறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சீட்டிங். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு யாராவது இந்த ஆப்பில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள், இதை விட்டு வெளியே வர சொல்லுங்கள். ஏன்னா அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு நீங்களே பார்க்குறீங்க. இதை யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்றக்காக உள்ளே போனேன். பட் இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட். நான் இப்பெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறமும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க் தான். போய் பண்ணி என்கிட்ட அழிஞ்சு போங்க. அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், உங்களுக்கு தான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல போய் லாக் ஆனாங்க அப்படின்னா, இல்லை உங்களோட ஃபேன்ஸ் உங்கள் வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகுதுன்னா 100% அதுக்கு நீங்கள் தான் வந்து பொறுப்பு. அது மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இந்த வீடியோவில் தான் நான் வந்து வேறு மாதிரி இந்த வீடியோ போகும்னு நினச்சேன். ஆனால் அவங்க பேச ஆரம்பித்து இந்த வீடியோ எங்கேயோ போயிடுச்சு. நான் மைண்ட் எனக்கு செம்ம டென்ஷனில் இருக்குது. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பாய் பாய். நான் உங்கள் அசோக், கண்டிப்பாக உங்கள் செந்தாலி vlogs.